பிரகீத் எக்னலிகொட காணாமலாக்கப்பட்டவை கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் சம்பந்தமாகவும் ஷானி அபேசேகர தான் விசாரணைகளை நடத்தி வருகின்றார். அதாவது இவருடைய பிரகீத் எக்னலிகோடைய வழக்கு விசாரணை என்று பார்த்தால் 2010 ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு காணாமல் போனார். அரசாங்க விமர்சகராக இருந்தார். இராணுவ புலனாய்வு முகாமில் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டும் ஷானி அபேசேகரனுடைய விசாரணைகளை அடுத்துதான் முன்வைக்கப்பட்டது. விசாரணை என்ன நடந்தது என்று பார்த்தால் பல இராணுவ நுண்ணறிவு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். ரகசிய முகாம்கள் தொடர்பான தகவல்கள் வெளியானது. இது இலங்கையின் மிகப்பெரிய என்ஃபோர்ஸ்ட் டிஸ்பெரன்ஸ், அதாவது பலவந்தமாக காணாமலாக்கப்பட்ட வழக்குகளில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. அதே போலத்தான் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை விவகாரம். ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கார் விபத்தில் உயிரிழந்தார் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. அவர் யார், அவருடைய பின்னணி என்ன என்பது குறித்து எல்லோருக்குமே தெரியும். யாருடன் அவர் அந்த ரக்பி டீமிலே யாருடன் அவர் விளையாண்டார், அப்பொழுது என்னென்ன பிரச்சனைகள் இவர் முகம் கொடுத்தார், அதெல்லாம் பழைய கதை தெரியும். ஆனால் இந்த கொலை சம்பவம் சம்பந்தமாக இது முதலாவதாக கார் விபத்து என்று சொல்லப்பட்டாலும் ஷானி அபேசேகரனுடைய விசாரணையின் பின்னர் தான் இது கார் விபத்து அல்ல, இது சாதாரண விபத்து அல்ல, இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விபத்து. முதலிலே இவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு மீண்டும் அந்த காரில் வைக்கப்பட்டு தான் இந்த கார் விபத்து என்பதை போல காண்பித்திருக்கின்றார்கள் என்று தான் விசாரணைகளில் தெரிய வந்தது. ஆரம்பத்தில் இது சாதாரண விபத்து என அறிவிக்கப்பட்டது. பின்னர் கொலைக்கான சாத்தியம் குறித்து சந்தேகம் எழுந்தது. போஸ்ட்மார்ட்டம் மாற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அரசியல் செல்வாக்கு இருந்திருக்கலாம் என ஊடகங்கள் விவாதித்தன. ஷானியின் பங்கு, ஃபோரன்சிக் ஆதாரங்கள் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டன. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இவருடைய விசாரணைக்கு பின்பு தான் இதன் பின்னணியில் யார் யார் இருந்திருக்கிறார்கள் என்பது கூட தெரிய வந்தது. கீத் நோயர் சம்பந்தமான அவர் கடத்தப்பட்ட வழக்கு கூட ஷானி அபேசேகர தான் முன்னெடுத்து வருகின்றார். ஊடகவியலாளர் கீத் நோயர் கடத்தப்பட்ட வழக்கு இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் தொடர்பு இருந்ததாக சந்தேகம் எழுந்திருக்கின்றது. ஒயிட் வேன் கடத்தல் கலாச்சாரத்துடன் இணைத்து பார்க்கப்பட்டது. அதுவும் இவருடைய விசாரணைகளின் பின்னர் தான் வெள்ளை வேன் கடத்தல் சம்பந்தமாக பல விடயங்கள் வெளியாகின. அதே போல கொழும்பில் கடத்தப்பட்ட 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கும் ஷானி அபேசேகர தான் முன்னெடுத்து வருகின்றார். 2008-2009 காலகட்டத்தில் இளைஞர்கள் கடத்தப்பட்டு பணம் கேட்டு பின்னர் காணாமல் போனதாக கூறப்படும் வழக்கு. முக்கிய குற்றச்சாட்டுகள்